அந்த உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பேச போறோம். நிறைய தளங்கள்ல நான் இந்த கேள்வியை எதிர்கொள்றேன், பாக்குறேன். சோ அதையே நாமும் சிந்திச்சா என்ன, டிஸ்கஸ் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. அந்த கேள்வி என்னன்னா, 2031 ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும்னு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் சொன்னார். ஆட்சி மாற்றம் நடக்குமா? இப்பதான் டிவிக்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்களே, இந்த மாற்றம் போதாதா? இது மாதிரி நிறைய விஷயங்களை 2031 போக்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. சரிங்க, இப்பதான் 2026 தேர்தல் முடிந்தது. டிவிக்கே பிரதான கட்சிகளாக இருந்த பிரதான திராவிட கட்சிகள் இரண்டு, டிஎம்கே ஏடிஎம்கே, ரெண்டு பேரையும் தோக்கடிச்சு ஆட்சியில அமர்ந்திருக்காங்க. அவங்க நல்லாட்சி கொடுக்கறதா தான் சொல்லி இருக்காங்க. இந்த நிலையில 2031 ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும்னு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் சொல்றாரு. ஏன் ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்னு சிந்திக்கணும்ல, ரைட்? இப்போ டிவிகே ஓட ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா 35+ if I'm not wrong, right? இப்போ 65% இன்னமும் டிஎம்கே கிட்டையும் ஏடிஎம்கே கிட்டையும் இன்னும் மற்ற கட்சிகள் கிட்டையும் இருக்கு இல்லையா இந்த ஓட்டு சதவீதம். இது நிறைய பேருக்கு டிவிக்கே 35% ஆதரவு அளித்திருந்தாலும் இன்னும் நிறைய மக்கள் டிவிக்கே வேணான்னு தான் வாக்களிச்சிருக்காங்க இல்லையா? சோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். செகண்ட்லி, டிவிக்கே இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க நல்லாட்சி கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், கொடுக்கலன்னா இங்க ஒரு வேகன்சி இருக்கு இல்ல, தமிழக அரசியல் களத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு, அது உண்மை. ஏன்னா இரண்டு திராவிட கட்சிகளும் நலிந்து கொண்டே இருக்கிறத நாம நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர்கள் தங்களை மீட்டெடுத்து கொள்ள சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான காலமா இது கண்டிப்பா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அட் தி சேம் டைம் there is a vacancy in TN politics. ஸோ அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய மனிதராக நம்மளுடைய தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தான் இருக்க போகிறார். நீங்க அதை இப்பயே கூட பார்க்க முடியும். எவ்ரி டே he is talking about the current issues இல்ல. ஒரு எம்பிபிஎஸ் சீட் அலோகேஷன்ஸா இருக்கட்டும், ஒரு ஆசிரியர் பணி இடங்கள் அமர்த்தினது குறித்த விஷயங்களா இருக்கட்டும், இப்படி நிறைய இஷ்யூஸை ஹைலைட் பண்ணி டெய்லியும் சமூக பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து போகிற ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இடத்துல திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தான் இன்று இருக்கிறார். சமூக பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக கட்சியே இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அண்ணன் அவர்கள். அது அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்படுகிறது. அரசும் அதுக்கான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ், 3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பத்தின நியூஸ், ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணன் வந்து போடுறாரு 3 பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றிருக்கு அப்படின்னு நியூஸ் போடுறாரு. த நெக்ஸ்ட் டே மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் இதை பத்தி நாங்க ஒரு எதிர்ப்பு மனு தாக்கல் செய்ய போறோம் சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு த வெரி நெக்ஸ்ட் டே ஹி அனௌன்ஸ்ட். ஸோ இதுதானே எதிர்கட்சி தலைவருக்கான வேலை இல்ல? அதை அண்ணன் ரொம்ப ஆக்டிவா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அரசியல் கட்சியே இல்லை அப்பவே இப்படி பாக்குறாருன்னா அண்ணன் சட்டசபையில இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. நான் ஒரு விமர்சனம் பார்த்தேன், நிறைய விமர்சனங்கள் வருது. அப்கோர்ஸ் நீங்க எந்த வேலை பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அதே மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸும் வரும். ஒரு சகோதரர் ரொம்ப மோசமா அந்த கமெண்ட் இருந்தது, பட் ஸ்டில் நான் ரொம்ப டீசெண்டா அதை உங்ககிட்ட சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, டிவிக்கே ஆட்சிக்கு வந்துருச்சு, அதனால உங்க அண்ணனுக்கு பதவி ஆசை வந்துருச்சு, அதனால நீங்க வந்து இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த சகோதரருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா,
கட்சிகளுக்கு பதவிகளுக்கு ஆசைப்படுபவரா இருந்தா அவர் சென்ட்ரல்ல அழகா ஒரு போஸ்டிங்ல உட்கார்ந்து இருக்கலாம். திரு மோடி ஐயா அவர்களை நேர்ல சந்திச்சு இவர் என்ன கேட்டாலும் அவர் கொடுக்கிற இடத்துலதான் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இருக்கிறார். மத்திய தலைமை கூட நல்ல ஒரு இணக்கமா நல்ல ஒரு ஆதரவை பெற்ற தலைவராகத்தான் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இருந்தார். அவர்கள் பதவி தர முன்வந்த போதும் அது வேணான்னு சொல்லிட்டு வந்த தலைவர் எங்க அண்ணன் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா அப்பேற்பட்ட இயக்கத்துல இருந்து வெளில வரணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை. ரைட். அண்ட் தென் டக்குன்னு அரசியல குதிக்கணும், எலெக்ஷன்ல நிக்கணும்னா இடைத்தேர்தலை கூட அவரால் ஃபேஸ் பண்ண முடியும். அவரால் பண்ண முடியாம இல்லை. பட் அது அவரோட இன்டென்ஷனே கிடையாது. அவரோட விஷன் நாளைய தலைமுறை பற்றியது நாளைய தமிழகம் பற்றியது. ஒழிக்கணும், மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், சமுதாயத்தை சீரழிக்கிற விஷயங்களை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் போதை பழக்கம், இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. இத நீங்க ஹை லெவல்ல பார்க்கலாம், பட் மைக்ரோ லெவல்ல பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். சமுதாயத்துல நடக்கிற கிரைம்ஸுக்கு இது எவ்வளவு பெரிய காரணியா இருக்கு. தட்ஸ் வை அதை முதல்ல எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்றார் அண்ணன். சோ இப்படி இருக்கிற தலைவர் பதவிக்கு ஆசைப்படுபவர் அல்ல. அவர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் இந்த மாதிரி வெளில வந்து அவர் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைன்னு நான் அந்த சகோதரருக்கு விளக்கம் கொடுக்க விரும்புறேன். சரி, டிவிகே ஆட்சியில இருக்கு. நான் why I need to choose அண்ணாமலை, நான் ஏன் அண்ணாமலை அண்ணனை தேர்வு பண்ணணும் அப்படின்னு நம்ம மக்கள் மனதுல கேள்வி இருக்கதான் செய்யும்ல. அதற்கு நாம் தருகிற பதில், அண்ணாமலை அண்ணன் ஒரு நேர்மையான அரசியல்வாதி, திறமையான அரசியல்வாதி, ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அவருக்கு நிர்வாகத்திறன் சொல்லி நமக்கு தெரிய வேண்டியதில்லை. அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது கர்நாடகத்துல நம்ம நிறைய காணொளிகள் பார்த்திருப்போம். சிறந்த நிர்வாகி. பிஜேபிங்கிற ஒரு கட்சி தமிழகத்துல 3% இருந்து 11% வரைக்கும் ஓட் பேங்க் உயர்த்தி காட்டிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எந்த பிரஸ் எந்த கேள்வி கேட்டாலும், எந்த துறையை பத்தின கேள்வியா இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஃபிங்கர் டிப்ல ஆன்சர் வச்சிருக்கிற ஒரு தலைவர்னா அது நம்மளுடைய அண்ணன் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். சோ அந்த அரசியல் புரிதல், துறை சார்ந்த அறிவு, அண்ட் தென் மக்கள் கிட்ட இணக்கமா பழகுற அந்த பண்பு, தலைவனுக்கே உரித்தான தன்மை, இது எல்லாம் தான் நாம அண்ணாமலை அண்ணன் அவர்களை நம்மளுடைய தலைவனா ஏத்துக்கிட்டதுக்கான காரணம். ஒருத்தவங்க எம்எல்ஏவாவும் எம்பிஏவாவும் இருக்கணும்னா அவங்க சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. ஒரு மரம் நடுறது, சாலையை சீரமைக்கிறது, இப்படி எந்த சமூக சேவையுமே செய்யாதவங்க ஒரு பதவியில உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மக்களுடைய வலியும் வேதனையும் எப்படி புரியும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தார். இது எவ்வளவு நல்ல விஷயம். we are not trying to blame டிவிகே. நாம இப்ப இங்க டிவிகேவை மென்ஷன் பண்ணல. நாம என்ன சொல்றோம்னா ஜென்ரலா எந்த பதவியில உட்காரணும்னாலும் அந்த பதவிக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கணும்ல. அதை பண்ணிட்டு மக்கள் கிட்ட நீங்க போகணும். isn't it? அதுதான் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பண்றாரு. சோ இப்பேற்பட்ட தலைவர் நாளைக்கு தமிழகத்துல முதல்வராக இருந்தா தமிழகம் எப்படி இருக்கும்? நோ டவுட் தமிழ்நாடு தான் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக இருக்கும். இப்பவே அண்ணனோட இயக்கத்துல 20 லட்சம் பேர் இருக்காங்க. மக்கள் அவர்களை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், அண்ணனுடைய பண்பும் அறிவும் பணிவும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு. ஸ்கூல் குழந்தைங்க முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு தலைவனை கொண்டு போய் நிறுத்த முடியுது நம்மளால. அவரோட ஸ்பீச்சை ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, 20 நிமிஷம் கேளுங்கன்னு படிக்கிற பிள்ளைங்க கிட்ட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, ஒரு இன்ஸ்பைரிங் லீடரா அண்ணன் எந்திரிச்சு நிக்கிறாரு இன்னைக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த அரசியல் அறிவு, நாகரிகம், திறமை இருக்கிற ஒரு தங்க தலைவனை யார் மிஸ் பண்ணுவா? சோ எல்லாரும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அண்ணனோட மூமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மேபி தே ஹேவன்ட் ரெஜிஸ்டர்ட் yet. அவங்களுக்கு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம்
போய் ரெஜிஸ்டர் பண்ண தெரியாது. சொல்லப்போனா நிறைய பேருக்கு மொபைல் போன்ஸே இருக்காது வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் ஒரு சிலர் கிட்டலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஆதரவு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு இருக்கு. ஒரு எதிர்கட்சினா ஆளும் கட்சியை குறை சொல்வது மாத்திரம் வேலை இல்ல. மக்களோட பிரச்சனைகளை போக்கஸ் பண்ணணும், சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனைகளை போக்கஸ் பண்ணணும், சமூக வளர்ச்சி பத்தி சிந்திக்கணும். இதை முன்னெடுத்து அண்ணனுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு எதிர்கட்சி தலைவர் வேலையை அண்ணன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு ஆளும் கட்சியாக அவர் மாறுவார். அதனால 2031 அண்ணன் சொன்ன மாதிரி ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும். அதை நோக்கி, அந்த நாளை நோக்கி நாம் நடை போடுவோம். என்று மன்னன் வழியில் பயணிப்போம், மாறுவோம், மாற்றுவோம். இப்ப ரீசெண்டா கூட ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் ஒருவர் சொல்லியிருந்தார், எல்லாருமே லீடர்ஸ்னா அப்ப கட்சியில தொண்டன் யார் அப்படின்னு. நம்ம அப்படியே பழகிட்டாருல. இங்க இருக்கிற கல்ச்சர் இப்படிதான். ஒரு தலைவன் என்பவன் இன்னொரு தலைவனை உருவாக்க முயற்சிக்கணும். அவன்தான் சிறந்த தலைவன். நமக்கு கீழே எப்பவுமே 10 பேர் இருக்கணும், அவங்க மேல ஏறி நின்று நான் எப்பவுமே தலைவனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சிறந்த தலைவர் இல்லைங்க. என் மூலமாக 4 தலைவர்கள் உருவாகணும்னு நினைக்கிறவங்க தான் சிறந்த தலைவர். அப்படித்தான் கிங் மேக்கர் காமராஜர் ஐயா அவர்கள் இருந்தார். அதனாலதான் அவரை நாம கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றோம் இல்ல. சிஎம் சீட்ல எத்தனை பேரை உட்கார வச்சு அழகு பார்த்தவர், எத்தனை தலைமை பொறுப்புகள்ல எத்தனை பேரை உட்கார வச்சு அழகு பார்த்தவர் அந்த பதவியை தான் வைக்க விரும்பாமல். சோ அப்பேற்பட்ட தலைவரை தனக்கு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு இருக்க தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். Hope this information helps. மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.